தோடும் இல்லை எல்லாம் கூட கொண்ட காலத்தோடு வந்துட்டேன். அவைக்கும் ரப்பர் தோடு தான் உங்களுக்கு நகைகள் ஒன்றும் அப்படி இல்லை, எல்லாத்தையும் எல்லாம் இந்த வீட்டுல அவட மாலையும் எல்லாம் நம்ம எடுத்து வந்தது. வெளிநாடு இருந்தீங்களா? இந்த வளவை வாங்குறேன். எங்கட அம்மாவே ஒன்றுமே தரல. திருமணம்ன்றது நீங்கள் எங்கட மாமி எங்கட வளர்த்தவ தான் செஞ்சு வந்து சும்மா செஞ்சதுட்ட வாழ்க்கை. புது இடத்துக்கு வந்திருக்கிறேன் சொல்லலாம். அம்பாறை மாவட்டம் அக்கரைப்பட்டுக்கு தான் வந்திருக்கிறேன். அவைக்கு ஒருத்தரும் இல்லையா, அம்மா அப்பா 2 பேரும் இல்லையாம். அவர் படிக்கிற ஃபுட்ல இருக்கக்குள்ள ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். அடுத்தது என்ன சொன்னான்னு சொன்னா, இப்படித்தானே 2 பேர் இருக்காங்கன்னு சொன்னா ஒரு படிக்கிற புள்ள, ஒரு பொம்பளை புள்ள, அதுவும் பொம்பளை புள்ள இருக்குன்னு சொன்னா அந்த புள்ளைய வீட்டுல விட்டுட்டு அவையும் வேலைகளுக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறாங்க. அப்படி ஒரு இயலாத கட்டத்திலாம் எங்களை தொடர்பு கொண்டு உதவிக்காக இப்ப வீடியோவில் பேச போறாவோ. இதா பிஞ்சித்தா பிஞ்சித்து இந்த சொன்னா நம்ம மட எக்ஸாமு காசு இல்லாம கட்டுறதுக்கு தேங்காய் 5,650 வித்து போட்டு எக்ஸாம் காசு எக்ஸாம் முதலாம் தவணைக்கு அதான் ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்றது ஒரு 5 மார்க்ஸால பாஸ் பண்ணேன். 140 எடுத்தது. ஓகே. இந்த வீட்டுல யார் இருக்கீங்க? நானும் என்ற புள்ள இல்லை. நீங்களும் உங்களோட மகளும்? சொல்லுங்களேன். நான் ஒரு அண்ணன், இப்ப நாங்கெல்லாம் உங்களோட அண்ணன். இப்ப நான் அண்ணன், இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிறவங்க எல்லாம் உங்களோட அண்ணன் அக்கா அப்படின்னு நினைக்கல கதைங்க. இப்ப 10 வருஷமா அம்மா தான் உங்களோட வளர்க்குறாங்க என்ன? ஓகே, வளர்க்குறாங்க. என்ன மாதிரி படிப்புக்கான உதவி எல்லாம் இருக்க வசதி எல்லாம் இல்ல? இந்த வீடியோ பார்ப்பதன் மூலமா அக்காவுக்கு உதவி கிடைச்சா எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம். எனக்கு உண்மையா அவங்க குடும்பமே நல்லா இருக்கு. எனக்கு இப்படி ஒரு உதவியை செஞ்சு நாங்க இப்ப இந்த வீடியோ தொடர்ச்சியா பாக்குறவங்களுக்கு தெரியும். ஒரு கல்விக்கான உதவின்னு சொன்னா நான் முன்னுரிமை கொடுத்து வரேன். இப்ப சொல்ல போனா இப்ப நான் இருக்கிறதுக்கு பக்கத்திலேயே நிறைய பேர் என்னோட தொடர்பு கொண்டு உதவிக்காக கேட்டாங்க. நிறைய பேர் லிஸ்டுகள் எழுதி வச்சிருக்கிறேன். இப்ப அந்த இதுல இப்ப கட்டாயமா இருக்கு, உடனடியா இருக்கு செய்யணும்ன்றது ஒன்று இருக்குத்தானே. அப்போ உங்க நிலவரத்தை பார்க்கும்போது நீங்க சில விஷயங்கள் சொல்லும் போதும் எவ்வளவு தூரம் இருந்தாலும் பரவாயில்ல, அக்காக்கு வீடியோ எடுத்து போடுவோம். அது விளங்கு தானே உங்களுக்கு எவ்வளவு தூரம் அதுக்கு நல்லா இருக்கு. அதுக்காகத்தான் வந்திருக்கேன். அந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறார்களுக்கு நான் சொல்றேன், எங்க அது தேவை. இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே வீடியோ, இன்றைய வீடியோ பார்த்தீங்கன்னா புது இடத்துக்கு வந்திருக்கிறேன்டே சொல்லலாம். அம்பாறை மாவட்டம் அக்கரைப்பட்டுக்கு தான் வந்திருக்கிறேன். இப்படித்தானே ஒரு வாட்ஸ்அப் மூலமா என்னோட தொடர்பு கொண்டாங்க. ஒரு அக்கா தொடர்பு கொண்டு அவங்களுக்கு ஒரு மகள் இருக்காம். அந்த மகள் இப்போ படித்து கொண்டிருக்கிறாங்கலாம். படிப்புக்கான உதவியை தான் கேட்டாங்க எடுத்து. அப்போ இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் திருகோணமலைக்கும் போகிறேன். இப்போ அம்பாறை மாவட்டத்திலேருந்து ஒரு அவசரமாக ஒரு உதவி தேவைப்படுதுன்னு சொன்னால், இப்போ நான் வரக்கூடிய தூரம் தானே ஒரு 60 கிலோமீட்டர் பயணம் செய்து வந்திருக்கிறேன். அப்போ ஓகே அக்கா, படிக்கிற புள்ள வேற இருக்குன்னு சொல்கிறீங்க, அப்போ கட்டாயமாக வாரேன். என்னால் முடிஞ்சது நான் வீடியோ எடுத்து நான் நிறைய பேருக்கு தெரியப்படுத்துவேன். அதன் மூலமாக உங்களுக்கு உதவி கிடைச்சா உங்களுக்கு உரிய உதவி உங்களுக்கு கிடைக்குமென்று வந்தேன். நான் வந்து பார்த்ததுக்கு புறான் தெரியும். பக்கத்துல பாருங்க ஒரு குளம் ஒன்று இருக்கு. இந்த குளத்தாலதான் அவங்களுக்கு சின்ன பிரச்சனைன்னு சொல்றாங்க. நார்மலா வந்து அவங்ககிட்ட பேசும்போது சொன்னது, இந்த இடத்துல அவங்க வளவு வாங்கினதுக்கு காரணம் இப்ப வந்து 4 வருட காலமா தானே இப்ப இவ்வளவுதான் வந்து இருக்காங்களாம். வாங்கினதுக்கு காரணம் கொஞ்சம் விலை குறைவா போயிருக்கு இந்த வளவு. அதனால அந்த வளவு வாங்கிட்டு இப்ப நார்மலா ஒரு வீடு ஒன்று கட்டிட்டு இருக்கிறாங்க. அவைக்கு ஒருத்தரும் இல்லையா, அம்மா அப்பா 2 பேரும் இல்லையாம். அவர் படிக்கிற ஃபுட்ல இருக்கக்குள்ள ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். அடுத்தது என்ன சொன்னான்னு சொன்னா, இப்படித்தானே 2 பேர் இருக்காங்கன்னு சொன்னா ஒரு படிக்கிற புள்ள, ஒரு பொம்பளை புள்ள, அதுவும் பொம்பளை புள்ள இருக்குன்னு சொன்னா அந்த புள்ளைய வீட்டுல விட்டுட்டு அவையும் வேலைகளுக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறாங்க. அப்படி ஒரு இயலாத கட்டத்திலாம் எங்களை தொடர்பு கொண்டு உதவிக்காக இப்ப வீடியோவில் பேச போறாவு. ஓகே, தொடர்ச்சியா அவையோட பேசி அவைக்கு என்ன உதவி தேவை மற்றும் அவட நிலைமை எப்படி இருக்கு, என்ன நடந்தது அவட வாழ்க்கையிலன்னு நம்ம தொடர்ச்சி அவட்ட பேசுவோம். இந்த குளத்தை காட்டி பேசும்னு போட்டுதான் வந்தனாங்க. அவட வீடு அங்க இருக்கு தொங்கல்ல பாருங்க. அநேகமா நான் நினைக்கிறேன் அந்த வளர்ச்சிருக்கிறார்களுக்கு ஒரு தொழில் அமைகிறது இந்த குளமா தான் இருக்கும். ஓகே, நல்லா இருக்கு. அதை பார்த்தா தெரியும். ஒரு அண்ணன் மீனும் பிடிச்சிட்டு இருக்கிறாரு.
திரும்பவும் சொல்றேன், நாங்க அக்கரைப்பட்டுல நிக்கிறோம், அம்பாறை மாவட்டத்துல. இப்ப என்னோட வீடியோஸ்ல திருவண்ணாமலை மாவட்டம், மட்டக்களப்பு மாவட்டம், அதோட சேர்த்து இப்ப அம்பாறை மாவட்டம் சம்பந்தப்பட்ட வீடியோஸும் இப்ப வரப்போகுது. இனிமே ஃபியூச்சர்ல பார்ப்போம். இப்ப பெஸ்தரம் அம்பாறை மாவட்டத்துல இந்த வீடியோ போடணும்னு சொன்னா, இந்த வீடியோ மூலமா நிறைய பேர் இந்த பகுதியில் இருக்கிறார்களுக்கு நிறைய பேர் தெரிய வந்து உதவிக்காக எங்களை தொடர்பு கொள்ளலாம். ஓகே, அப்படி இதை காட்டினீங்கன்னா சரி. ஒரு பெரிய குளம் வண்டியில ஒரு அளவான குளம். அடுத்தது என்னன்னு சொன்னா, இப்படித்தானே அநேகமா நடக்கிற பிரச்சனைன்னு சொன்னா, சின்ன சின்ன குளங்கள் இருந்துன்னு சொன்னா அதுல குப்பையை போட்டு ட்ரை பண்ணுவாங்க. அதுக்குத்தான் இந்த போட்டிருக்காங்க, இந்த இவ்விடத்தில் கழிவுகளை வீசுவது முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது கூட. அதான் நடக்கிறதான, இந்த குளங்கள்ல வந்து குப்பையை போட்டா அந்த குளம் மாசடை பண்றதுக்காக ஒரு போட் ஒன்று போட்டிருக்கிறாங்க. ஓகே, இதான் அந்த அக்காட கேட். அக்கா வணக்கம். வணக்கம் அக்கா, எப்படி இருக்கிறீங்க? நாங்க நல்லா இருக்கிறேன். இப்ப மைக் ஓன் பண்றேன், அதுக்கு பிறகு உங்களோட தொடர்ச்சியா பேசுவோம். 60 கிலோமீட்டர் இருக்கும் அக்கா. எதுக்காக வந்திருக்கிறேன்? உதவிக்காக வந்திருக்கிறேன். அதுவும் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பொம்பளை புள்ள, படிக்கிற புள்ள இருக்கிறதாலதான் வந்திருக்கிறேன். ஓகே, இதெல்லாம் அதுதாங்க நீங்க இருக்கிற வீட பாப்போம். 4 வருஷமா இங்க வந்து நாங்க 2.5 வருஷம் வந்து தம்பி. 4 வருஷம் இல்லையா? எனக்கு ஞாபகம் அப்படித்தான் வாட்ஸ்அப்ல சொன்னது. ஓகே, 2 வருஷம் இங்க வந்தேன்னு. வீடு கட்டினா 2 வருஷம் தானா? வீடு கட்டி கிடந்த 4 வருஷம் தரண்டு கண்ணி இல்லாம இருந்த தலை வரல நாங்க. அப்படி என்னக்கா? ஓகே, இந்த வீடு நீங்க என்ன கட்டின? நாங்க தான் உள்ள பாக்கலாம் தானே? பாக்கலாம். படிக்கிற புள்ள இருக்கிறதால ஒயிட் போர்ட்ல இருந்து காப்பி ஸ்காலர்ஷிப் கண்டு எல்லாம் வாங்கின தம்பி. நீங்க வாங்கின ஸ்காலர்ஷிப் புத்தகம் வாங்காதலாம் தம்பி. அவர் மார்க்ஸ் பெயில விட்டு 140 145 புத்தகம் மட்டும் இல்லாம 140க்கு 145க்கு 140 140. அப்ப அஞ்சால புத்தகம் மட்டும் வாங்கி கொடுக்கலாம். போயிட்டு 2500 புத்தகம். அப்படி என்ன அந்த வருஷத்துல இல்லாத? அப்ப ஏற்கனவே தெரிஞ்சுக்கங்களை கூப்பிட்டு வந்தாங்க. இப்படி உதவி அந்த பிள்ளை படிக்கிறதுக்கு உதவி செஞ்சா காணுந்த. இப்ப இதுல பாருங்க, நல்லா இருக்குமே இந்த படிக்கிற கோப்பி எல்லாம் பார்க்கும்போது அடுக்கி வச்சிருக்க அவ்வளோ நீட்டா. பேக்கும் இல்ல தம்பி. என்ன புது கோப்பி எல்லாம் கிளாஸுக்கு கொண்டு வரது வாங்கினது. வாங்கினதா நான் பார்த்தேன். புது சாரி கோப்பி எல்லாம் இது உதவி செஞ்சவங்களா இல்ல ஒருத்தர் செய்யல தம்பி? நீங்க வாங்கி வச்சிருக்கீங்க. தேங்காய் வித்து காலமே சாப்பாடு செஞ்சு பேக் கொண்டு இருந்து பாருங்க, ஸ்கூலுக்கு கொண்டு பேக் எல்லாம் மூசி ஊத்தி கொண்டு வரலாம். இதா பேக் பிஞ்சிட்டா? பிஞ்சிட்டு இந்த சொன்ன நம்ம மறுபடியும் எக்ஸாமு காசு இல்லாம கட்டுறதுக்கு தேங்காய் 650 ரூபாய் வித்து போட்டு எக்ஸாம் காசு கொடுத்து எக்ஸாம் 9ஆம் தவணைக்கு. அதான் ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்றது ஒரு 5 மார்க்ஸால பாஸ் பண்ணேன். 140 எடுத்தது. ஓகே, இந்த வீட்டுல யார் யார் இருக்கீங்க? நானும் மட்டும் புள்ள இருந்தேன். நீங்களும் உங்களோட மகளும். ஓகேக்கா, இப்ப உங்களோட வீடு பாக்குறோம் நாங்க. மேல சீட் போட்டுருக்கிறாங்க. ஓகே, புது வீடு மாதிரி தான் இருக்கு. என்ன 2 வருஷம் தான் வந்து கழுப்பு கிட்ட தம்பி 4 வருஷம் கட்டி கிடந்து கரண்ட் தண்ணி இல்ல வந்து ஞாபகத்துல நான் 4 வருஷம் கரண்ட் தண்ணி இல்ல வந்து 2.5 வருஷமா போயிட்டு 2.5 வருஷம். இந்த ஒரு இது நீங்க பெட்ரூம் என்ன படுக்கிற ரூம் மாதிரி. இது கிச்சனா? கிச்சன். இது என்ன சிம் ஓபன்? அது தம்பி அங்கால பாத்ரூமுக்கு அங்கால போறதுக்கு இது மாதிரி. ஓகே, இது உங்களோட கிச்சன். என்ன பாருங்க, நம்ம சோறு ஆக்குற கறி ஆக்கல நிலைமையில இருக்கு. கண்டிப்பா ஆக்கலையா? இந்த சோறு ஆக்குற கறி கரண்ட் இல்லையா அதுல? இதான் பவர். என்ன 50 ரூபாய் இருந்தா முட்டை சமைக்கல, சோறு மட்டும் தான். 50 ரூபாய் இருந்தா முட்டை ஒரிச்சு குடிப்பேன் ரெண்டு சாப்பிட ஒடிஞ்சு. ஆனா நல்ல சாமான்கள் இருக்கிறேன். இந்த தண்ணி ஓட்ட கல் வந்து தம்பி, அதுதான் டாக்டர் சொன்னது போட்டு சாப்பிட்டு தண்ணி குடிக்க விடாமட்டு. யாருக்கு கல்லு? எனக்கு. உங்களுக்கா? அதனால வாங்கிருக்கீங்க. சரி, ஓகே. அக்காவோட தொடர்ச்சியா இருந்து பேசுவோம். அதுக்கு ஒரு மகளும் ஒன்றைக்கு, அந்த மகளோட நம்ம பேசுவோம் தொடர்ச்சியா. ஓகேங்க, இப்ப அப்படியே குளத்துக்கு முன்னுக்கு 2 பேசிட்டு அப்படியே வந்தோம். வந்து அக்காட வீடுகளை பார்த்தோம். 2 ரூம் இருக்கு, பின்னுக்கு குளம். எனக்கு குளம் இருக்கு. மழை கொஞ்சம் தண்ணிகள் உள்ளுக்கு வரும் தம்பி. அப்போ இதுக்கு ஃபுல்லா வெள்ளம் வந்து நாங்க இவ்வளவு தண்ணி நின்றது.
அப்படி என்ன உள்ளே உள்ளே ஏறிடு. அப்ப இங்க இருக்கிறது மழை டைம்ல இங்க இருக்கிறதுனா மழைக்கு வர முதல் ஃபுல்லா தண்ணி நிற்கும் போயிடுவோம். வழி வரையில அது உலகத்து தண்ணி இருக்கு ரோட்டில். போயிடுவீங்கன்னு. சரி அக்கா, இப்ப நான் இப்ப படிப்புக்கான உதவின்னு சொன்னா இந்த அப்பா இல்லாத பிள்ளைகளுக்கு சொன்னா ஒரு முன்னுரிமை கொடுத்து நான் உதவி செய்யறேன். வீடியோ எடுத்து தெரியப்படுத்தி உதவி எடுத்து கொடுக்குறேன். அப்ப உங்களுக்கு கணவர் இல்லைன்னு சொன்னீங்க. எத்தனை வருஷமா கணவர் இல்ல? 6 மாசம் தம்பி விட்டுட்டு போறேன். வெளிநாடு போனேன். விட்டுட்டு போயிட்டேன். விட்டுட்டு வெளிநாடு அனுப்புறேன். நான் தானே அனுப்பினேன். வளவு வாங்கினேன் தம்பி. வீடு இல்ல. இப்ப கட்டுவோம் விட அனுப்பினேன். அனுப்பி போய் தம்பி எங்களுக்கு ஒரு 6-7 மாசம் காசு தான் அனுப்பினது. பிறகு எந்த தொடர்பே இல்லை. பிறகு கோல் எடுத்தா கோல் எங்களை தொடர்பு நம்பர்ல பிளாக் பண்ணி அப்படி என்ன தொடர்பு இல்லை. எத்தனை வருஷம் இருக்கும் அது? இன்னும் 11 வயசு. இப்ப பாருங்களேன் எத்தனை வருஷம். அதை மட்டும் நான் தானே கஷ்டப்பட்டு ஒரு இந்த உதவி இல்லை. இந்த நகை இல்லை. நான் வெளிநாடு போத்தேன். நான் உழைச்சேன். அவள் நகைகளையும் வித்து அந்த கொரோனாக்குள்ள செலவழிச்சு எல்லாம் செஞ்சேன். இப்ப கடைசி கொண்டு மேல கடைசி சைக்கிள் கேட்டோம். காசு வாங்குறது இல்லைன்னு தோட்டம் கொண்டு தான் வீடு வச்சு அந்த துண்டு பாருங்க சைக்கிள் ஒன்று வாங்கி கொடுத்தாரு. எல்லா அப்படின்னு சைக்கிள்ல போகுது இல்லாமன்னு சொல்லி நான் பட்ட கஷ்டம் உள்ள விடக்கூடாது. இப்ப கிட்டடியில சைக்கிள் வாங்கி கொஞ்சம் எதுவும் தோட்டம் கொண்டு வச்சு இப்ப எனக்கு ஒன்று மின்னது அப்படி வைக்கிறதுக்குமே எதுவுமே இல்லை. வச்சு வச்சு நான் படிப்பிப்பேன். வேலைகளுக்கு போறீங்க? போறேன் தம்பி. கொச்சத்தூள் பேக் பண்ண போனேன். வீடு கம்பெனி போனேன். வீட்டு வேலைக்கு போறேன். எல்லாத்துக்கும் போறதா. இப்ப என்ன கேட்டுக்கணும் 2 வேலைக்கு வரட்டாம இந்த புள்ள என்ன செய்யறது தம்பி? நான் முஸ்லிமாக்கள் விட 2 வேலை வேணும் வீட்டுல. எப்படி நான் விட்டு விட போறீங்க? ஒரு உதவியும் இல்லை எனக்கு. உங்களுக்கு வீட்டுல 2 பேர் தான் இருக்கு. யாரும் எந்த உதவியும் இல்லை. அம்மா அப்பாவும் இல்லையா? அம்மா அப்பா ஒருத்தரும் இல்லை எனக்கு. அண்ணா ஒன்று இருந்து அவர் பத்தி சேர்த்துட்டாரு. எனக்கு 11 வயசு. உங்களுக்கு ஒன்று யாருமே நான் ஒருத்தர் நான் மட்டும் பிள்ளை இருந்தேன். எனக்கு என்ன பண்ணாலும் ஒரு யாருமே இல்லை. பாருங்க சோறா கூட ஒரு காரணம் கொடுக்க ஒரு மனுஷன் இல்லை அந்த பிள்ளை. இதுக்காக நம்ம கேட்டு போறோம் சண்டை சொல்லி காட்டுவாங்க. அது வாங்கினது நான் போறேன். அந்த பிள்ளையும் போறேன். அப்படி என்னக்கா சின்ன பிள்ளைய வச்சுட்டு போறது கஷ்டம். பொம்பளை பிள்ளை விட்டு போகல. ஆம்பளை பிள்ளை சாமான் சொல்ல குழந்தை தானே. அதுதான் தம்பி எனக்கு பையன். நாளைக்கு ஒரு வேற அது வந்துட்டு சொன்னேன். நிறைய பேர் வேலைகளுக்கு வருவாங்களா? வேலை போவாங்க. எத்தனை பேர் மீன் பிடிப்பாங்க? ஒரு 20 பேருக்கு வீசுவாங்க. அப்படி என்ன? ஓகே. அப்ப பக்கத்துல குளம் இருக்கிறதால மக்கள் அதான் இருப்பாங்க. இன்னொரு மக்கள் அதான் தம்பி நான் ஸ்கூலுக்கு கூட்டி போய் இடையில சைக்கிள்ல கூட்டி கொண்டு விட்டு போட்டு தம்பி வாரேன்னா. இப்ப கொஞ்சம் நான் டயர் டீப் இல்லாம தான் கிடந்து உடைஞ்ச மோதிரம் கிடந்து அதை கொண்டுதான் பெஜ் போட்டு வாங்கி போட்டு பெஜ் டயரும் போட்டு கொடுத்து சைக்கிள் ஸ்கூலுக்கு தூரம் போடும் தம்பி. அப்ப தொங்கல்ல போடுமா. அப்படி அப்ப ஒரு 10 வருஷம் மட்டும் இப்ப என்ன 10 வருஷ காலமா தங்கச்சி நீங்க தான் வளர்க்குறீங்க. இன்னொரு உதவியும் உங்களுக்கு இல்ல. அதுக்கு பிறகு நீங்க ஒரு வாழ்க்கையும் தேடல. என்ன தம்பி இந்த வச்சுட்டு என்னது தம்பி வாழ்க்கை? அட்டை மண்ண புள்ளைய வச்சுட்டு நம்ம என்னதுக்கு நமக்கு? அப்படி இப்ப உங்களுக்கு கஷ்டம்னு சொன்னா சாப்பாட்டுக்கு கஷ்டம். பாத்தீங்க ஆக்குற சொத்து கறி இல்லை. தொழில் காலை சாப்பாடு செய்யறது தம்பி வாங்கிட்டு போவாங்க. காசு கொடுத்து தர மாட்டாங்க. திரும்ப அடுத்த 2-3 நாள் வருங்க. அப்படியும் கொஞ்சம் லிஸ்ட் ஆயிடும் தம்பி. 3000-4000 அப்ப என்ன இடியப்பம் புட்டு ரொட்டி தோசை எல்லாம் அப்படித்தானே. இப்ப உங்களுக்கு இப்ப சாப்பாடு பிரச்சனையும் இருக்கு. இப்ப நீங்க வேலைகளுக்கு போற நிரந்தரமான வேலை போறேன்னா நிரந்தரமான வேலை சாப்பாடுலாம் செய்யுது. இப்ப வீடு கம்பெனிங்க டாக்டர் இருக்கா முடிஞ்சதுக்கு அப்புறம் கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இப்ப என்னடா தம்பி காலையில போனாவன்னு சொன்னா வந்து சாப்பிட்டுட்டு போனா நீட்டவை 8 மணி தான் வருவாகும். ஸ்கூல் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் தானே. 3 மணிக்கு கிளாஸ் தொடங்குனா திரும்ப பிரைவேட் ஹோட்டல் விட்டுருக்கேன். ஒரு பாடம் 50 ரூபா. 3 பாடத்துக்கு 150 ரூபா. எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் தங்கச்சிய படிப்பு அதுதான் தம்பி எனக்கு ஒரு உத்தியோகம். இல்லாட்ட கண்ணுக்கு ஒண்ணு கொண்ட பிள்ளை நல்லா இருந்தாங்க காட்டுவோம். அந்த ஒரு வெஞ்சது தான் தம்பி நான் படிப்பிக்கிறேன். இங்கிலீஷ் மீடியம் தான் நான் விட்டேன். என்ன கஷ்டம் வந்தாலும் விடுறல படிப்பிக்கிற எண்ணத்துலதான் 3 கிளாஸுக்கு போறேன். அங்க இன்னும் ஒரு இடத்துல அனுப்புற தம்பி. அங்கேயும் 50 ரூபா ஒரு பாடம். அங்க இங்க இல்லாதனால அங்க அனுப்புறேன். அப்படி அங்க கொஞ்சம் பிடிக்கட்டும் சொல்லி அங்கேயும் அனுப்புறேன். தேங்காய் ஆஞ்சி அது செய்து இது செய்து இல்லைண்டா நான் படிப்பிக்கிறேன். வெஞ்சத்துல தானே படிப்பிக்கிறேன். என்னடா தம்பி தூரத்துல போகல இதுகளுக்குள்ள தம்பி நான் செஞ்சுட்டு இருந்து கொள்வேன். தூரத்தை கூட்டிட்டு போனா கிளாஸ் மாடி பாடம் கூட்டி போய் மாடியில கூட்டிட்டு வர விடவையில எல்லாம் போக மாட்டோம் தனி. சரியான பையன். அப்படின்னு உங்களோட பேர் என்ன சொன்னீங்க? சந்திகா. வயசு? எனக்கு 29.
29 39. 39. அப்ப தங்கச்சிக்கு 11 வயசு. ஓகே. அப்ப ஒரு படிப்புக்கான உதவியும் ஒரு சாப்பாடு நீங்க என்ன ஒரு வேலை செய்யணும்னு சொன்னா அப்ப உடனே போயிட்டு வர மாதிரி வேலை செய்யணும். நிக்கல தம்பி விட்டுட்டு எனக்கு விட்டு நிக்கலாது. இது வரைக்கும் அப்படி வேலை கிடைக்கல தம்பி ஒன்று. அதானே என்ன இப்ப அக்கா சொன்னா இந்த தங்கச்சிய தனியை விடுத்து போக முடியாதாம். அதனால என்ன வேலைகளுக்கு அப்ப லாஸ்ட் அப்ப வேலைக்கு போனீங்க? நான் போன தம்பி இந்த கொஞ்சத்தில் பெக் பண்ண போனேன். இப்ப அது போன மாசத்துக்கு முதல் மாசம் அது செய்யும் மேல தண்ணி தூள், கொச்சிக்காய் தூள், கட்டுற தூள் என்ன சார் அதுக்கும் போனதான் கஷ்டத்தை என்ன படிப்பிக்கோடுமே 2 கஷ்டத்துல போனதான். அப்படின்னு சரி ஓகே. இப்போ நீங்க உங்களோட நிலவரத்தை சொன்னீங்க. இப்ப நம்ம தங்கச்சிட்டையும் கேட்போம். என்ன தங்கச்சிட்டையும் பேசத்தானே வேணும், பேசுவீங்களா? சரி ஓகே. மைக்க மாட்டிட்டு அவர்கிட்ட பேசுவோம். என்ன கத்துறீங்களா? நான் பேச வேற கத்துறீங்க. சரி ஓகே. ஏன் என்ன என்ன பேர் தங்கச்சிர? கவிக்ஷனா. அந்த எழுதி வச்சிருக்கீங்க இந்த கவிக்ஷனா என்ன? ஓகே. அம்மா கத்துனதால நீங்க கத்துறீங்களா இல்ல கஷ்டத்துல நினைச்சு கத்துறீங்களா? சொல்லுங்களேன். நான் ஒரு அண்ணன். இப்ப நாங்கெல்லாம் உங்களோட அண்ணன். இப்ப நான் அண்ணன், இப்ப வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிறவங்க எல்லாம் உங்களோட அண்ணன் அக்கா அப்படின்னு நினைக்கல கதைங்க. இப்ப 10 வருஷமா அம்மா தான் உங்களோட வளர்க்குறாங்க என்ன? ஓகே. வளர்க்குறாங்க. என்ன மாதிரி படிப்புக்கான உதவி எல்லாம் இருக்க வசதி எல்லாம் இல்ல? பேக்கு மாமா காட்டினா அப்ப பேக்கெல்லாம் பிஞ்சு போயிருக்கு, ஊசெல்லாம் குத்திருக்கிறீங்க. சாப்பாடு வசதி எல்லாம் இல்ல? உண்மையில்லையே என்ன? முட்டை பொரியலா சாப்பிடுற? நைட்டு தான் யாரும் சொன்னாங்க முட்டை பொரியல் சாப்பிட்டா தெளிகிறேன். நீங்க வட சைஸா தான் அதிக்கிறீங்க. அப்படின்னு ஓகே. அப்ப இங்கிலீஷ் மீடியம் என்ன? அண்ணாட என்ன கேட்பீங்க? உதவின்னு சொன்னா என்ன கேட்பீங்க நீங்க? படிக்கிறதுக்கு டாய்லெட் வசதி இல்லையா? ஓகே. டாய்லெட் வசதி இல்லை. அப்ப எங்க என்ன செய்யற? ஓகே. அப்படி என்ன அப்ப ரெண்டும் தான் என்ன? படிக்கிறதுக்கு வசதி என்ன சொன்னா கிளாஸ் காசுகள் என்ன? ஓகே. வேற அது மட்டும் தான் என்ன தேவை என்ன? அப்ப உங்களுக்கு இப்ப உதவி என்று சொன்னா இப்ப நாங்க வீடியோ மூலமா தானே தெரியப்படுத்துவோம். உங்களுக்கு கல்விக்கான உதவியும் அடுத்தது டாய்லெட் வசதியும் இல்லை என்ன? இதுவரை காலத்துக்கும் எப்படி சமாளிச்சீங்களா? கிளாஸ் காசு எல்லாம் கிடைச்சதா இல்ல கிளாஸ் காசு இல்லைன்றதால வகுப்புகளுக்கு போகாம இருந்ததா? அதானே என்ன நிறைய இழந்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் அப்படி போகாமலா இருந்து இப்ப சொன்னாவோ அம்மா ஆரம்பத்துல சொன்னாவோ ஒரு புக் வாங்க காசு இல்லைன்றதால அந்த என்ன ஸ்காலர்ஷிப் பண்றது பாஸ் பண்ணிப்பீங்க போல என்ன கொஞ்சம் 140 145க்கு 140 எடுத்திருக்கீங்களா என்ன? அதே மாதிரி ஏதாச்சும் இருந்தா சொல்லுங்க. அப்படி ஒண்ணும் இல்லையா? ஒரு புக் வாங்காதால 5 மார்க்ஸ் குறைஞ்சி ஃபெயில். அந்த ஃபெயில்னு சொல்லல, நல்ல மார்க்ஸ் தான். அந்த ஸ்காலர்ஷிப் பாஸ்ன்றது இல்லாம போயிடுது என்ன? அதே மாதிரியா தான் கேட்கிறேன். இந்த கிளாஸுகளுக்கு காசு இல்லாதால போகாத நாட்கள் எல்லாம் இருந்திருக்குமா? இருந்திருக்கு என்ன? அப்ப என்ன ஃபீல் பண்ணுவீங்க என்ன? வசதி இருந்தா போகலாம் தானே. அப்பா ஒருவர் இருந்தா எங்களுக்கு வேலைக்கு போயிட்டு உழைச்சி தந்திருப்பாரு. அப்ப நல்லா படிச்சிருப்பேன் என்ன? கவரிதான் தம்பி நான் சைக்கிளே வாங்கி கொடுத்து நம்ம தோடு போட்டு அழகு பார்க்கறது அந்த புள்ள போயிட்டு வரட்டுமே தோடும் இல்லை எல்லாம் கூட கொண்ட காலத்தோடு வந்துட்டேன். அவைக்கும் ரப்பர் தோடு தான், உங்களுக்கு ரப்பர் தோடு தான். நகைகள் ஒன்றும் அப்ப இல்லை, எல்லாத்தையும் எல்லாம் இந்த வீட்டுல அவட மாலையை எல்லாம் நம்ம எடுத்து வந்தது. வெளிநாடு இருந்தீங்களா? இந்த வளவை வாங்குறேன். எங்கட அம்மாவே ஒன்றுமே சரியில்லை. திருமணம்ன்றது நீங்கள் அவருக்கு எங்களோட மாமி எங்களோட வளர்த்தவ தானே செஞ்சு வந்த சும்மா செஞ்சதுன்ற வாழ்க்கை.
திரும்ப கேட்டாங்க நான் என்னதுக்கு உதவி செய்யட்டு அதோட நம்பரை பிளாக் பண்ண சொன்ன நம்மளோட தம்பியோட ஷூ ஸ்டெப்பர் அடிச்சிருந்தேன் தம்பி ஸ்கூலுக்கு போகல பிஞ்சு அப்படி ஷூ சொக்ஸ் இழுத்து தரும் கேட்டது சொன்னா காசு இல்லையாமன்ட்டு யாரு வேற அப்பா முதல் கதைக்க போல அப்புறம் எங்கட அஞ்சு வெளிநாட்டுல இருந்தவ இந்த சீமெந்த கூட தந்தவதான் உடனே அவர் மகள்கிட்ட சொல்லி 2 பிள்ளைக்கு 2000 காசோட ஷூ வாங்கிட்டு ஆண்டு 4 படிக்க 3 படிக்க கூட தம்பி அதுக்கு பிறகு ஒருத்தர் அவ வெளிநாட்டுக்கு கூட எனக்கு 5000 அப்படி உதவி செய்யறவதான் இப்ப அவவும் வந்துட்டா அதால எங்களுக்கு ஒரு உதவியும் இல்லை. ஓகே அப்ப நீங்க என்ன உதவி அக்கா உங்களுக்கு நீங்க சொல்லுங்களேன். எனக்கு தம்பி டொய்லெட் மட்டும் கட்டி எனக்கு ஒரு படிப்பு செலவுக்கு ஒரு வாழ்வாதாரம் உதவி செஞ்சு எனக்கு மிச்சம் நன்றி தம்பி. டொய்லெட் தான் முக்கியம் தம்பி. அங்கே போயிட்டு வரக்குள்ள ஆக்கள் வரக்குள்ள ஓடி வந்து இந்தியால நிக்கும் அக்கள் போக்கல அங்கே பின்னால பாருங்க ப்ரோ. இப்ப நம்ம பேசி போட்டு அதுக்கு அப்புறம் அக்கடை வளைச்சு காட்டுறேன் அப்படித்தானே. ஏன்னா டொய்லெட் வசதி ஒன்று அக்கா கேட்குறாங்க. இப்ப இந்த நீங்க இருக்கிறது நீங்கள வாங்கி உங்களோட பேர்லாம் அப்ப நீங்க பிறந்து வளர்ந்தாலும் இந்த ஊர்ல தான் அக்கரைப்பட்டு என்ன. அப்ப நம்ம ஏதாச்சும் ஒரு இப்ப டொய்லெட் கட்டுறேன்னு சொன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்களோட இந்த கரண்ட் பில் இல்ல பாருங்க 2 பேர்ல இருக்கு தண்ணி பில் இல்ல அப்படின்னாக்கா அதானே காட்டவா இல்ல. ஓகே தெரியும் தானே நீங்க வந்து உண்மையை தானே சொல்ல உங்களோட வளவில் அதான் நானே தம்பி பொய்ய சொல்லிதே. ஓகே உங்களோட பேர்லாம் இருக்கு. வாழ்வாதார உதவின்னு சொன்னா எந்த இது உங்களுக்கு இந்த இடத்துல பொருத்தமானதா இருக்கும்? பொருத்தமானதா தம்பி என்ன காலமை சாப்பாட்டு செய்யறதுக்குரிய சாமான்கள் வாங்கினா அப்படி என் கடை சாமான் போட்டுட்டோம் எனக்கு பாக்குறதுக்கு ஒரு வரும் இல்ல முன்னு காலமை சாப்பாடுன்னு சொன்னா அந்த இடியப்பம் புட்டுகள் அது சொன்னா என்ன இடியப்ப தட்டு அதுகளோ அப்ப விறகடுப்பு அதெல்லாம் இருக்கு. விறகடுப்புல சமைக்கிற விறகடுப்புல அதுக்கும் அப்ப கேஸ் அடுப்பு யூஸ் பண்ணணுமா? கேஸ் அடுப்பு பண்ணா தம்பி நான் தோசைக்கு ஒரு தடவை வாங்கினேன் அந்த நோஸ்டிக் சட்டி உண்டு அது கேஸ் எல்லாம் வைக்கணும் அடுப்புல வச்சா தம்பி சரி வராது. அப்ப எது உங்களுக்கு தேவைப்படுது? அப்ப இப்ப எனக்கு வாழ்வாதாரத்துக்கு ஒரு இல்லாட்டி கோழி கூடண்டாலும் செஞ்சு தந்தா கோழியாவது கோழி வளர்ப்பீங்களா? தானே தம்பி வெயில் அடிக்கும்னு சொல்றீங்க. இப்ப தண்ணி அந்த மாதிரி டைம்ல தான் கொஞ்சம் கஷ்டம். என்னடா தம்பி கொஞ்சம் உசத்தி அடிச்சேன்னு சொன்னா முட்டையாவது 65 ரூபா தானே தம்பி போகுது ஒரு முட்டை. முட்டை 65. சொல்ல போனாக்கா கோழி என்றது வந்து கொஞ்சம் கஷ்டம். குளமரிக்குன்னு சொன்னா இந்த நேரம் மழை அதான் கஷ்டம் கொஞ்சம். அப்ப நீங்க சொன்னது ஏற்கனவே சொன்னது அந்த பொருத்தமானதா இருக்கு. ஏன்னு சொன்னா இப்ப கோழிகள் என்ன சொன்னா அந்த தண்ணிகள் கொஞ்சம் மழை பெஞ்சாலும் மழை பெஞ்ச தண்ணி வந்துருவீங்க. கொஞ்சம் மழை பெஞ்ச வந்து பாருங்க ஃபுல்லா தண்ணி நிக்கும். ஓகேங்க. இப்ப நாங்க ஒருவங்களை பார்க்க வந்தோம்னு சொன்னா இப்ப அவங்களுக்கு இப்ப உடனடியா என்ன உதவி தேவைப்படுது அதை செய்யறோம் நாங்க. இப்ப தங்கச்சி ஒரு படிக்கிற ஒரு பிள்ளை தானே. இப்ப உங்களுக்கு என்ன உதவி தேவைப்படுது? பேக்கும் ஷூவும் இப்ப இல்ல என்ன தற்போதைக்கு இல்லாம இருக்கு என்ன. இப்ப எப்படி அது இல்லாம தான் நம்ம ஸ்கூலுக்கு போறோம் இல்ல பிஞ்சதை வச்சுட்டு சமாளிக்கிறீங்களா? அப்படியா பாட்டா ஓடுத்து போறேன் ஸ்கூலுக்கு ஒண்ணு சொல்ற இல்லையா? என்ன அப்ப ஷூ ஒன்றும் பேக் ஒன்றும் என்ன அது இருந்தா போட்டு நல்லா என்ன. ஓகே இப்போ உங்களுக்கு அந்த உதவியை நாங்க செய்யறோம். அதுக்கப்புறம் நம்ம அண்ணன் வீடியோ போட்டு வந்தானே அதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைக்கிற உதவியை அதுக்கப்புறம் நம்ம செய்யலாம். ஏன்னாக்கா இப்ப நான் ஒரு 2க்கும் ஒரு 10,000 காணும் தானே என்ன பேக்குக்கு ஷூக்கு தான் வாங்கிடுங்க. தேங்க்யூ. ஓகே இந்த தேங்க்யூ யாருக்கு சொல்லணும்னு சொன்னா ஓகே இந்த உதவி யாரு செஞ்சா இப்ப கட்டார்ல இந்தியன் கேரேஜ் நடத்துற ராஜேஷ் அண்ணா தான் இந்த உதவியை செஞ்சாரு. என்ன அந்த எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். ராஜேஷ் மாமாக்கு நன்றி. எனக்கு உதவி செஞ்சதுக்கு ஸ்கூல் பேக்குக்கும் ஸ்கூல் ஷூக்கும் நன்றி. நன்றி. ஓகே கட்டார்ல இந்தியன் கேரேஜ் நடத்துற கேரளாவை சேர்ந்த ராஜேஷ் அண்ணாக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த அண்ணன் தொடர்ச்சியா என் மூலமா நிறைய உதவிகளை செஞ்சு கொண்டிருக்கிறாரு. கட்டார்ல இந்தியன் கேரேஜ் நடத்துற கேரளாவை சேர்ந்த ராஜேஷ் அண்ணாக்கு நன்றி. டொய்லெட் தம்பி ஸ்கூலுக்கும் வாழ்வாதாரம் செஞ்சது எனக்கு மிச்சம் நன்றி தம்பி. நான் எப்படியா படிப்பிச்சு கொண்டு போயிட்டு இருப்பேன் தம்பி. அப்படி என்னக்கா? ஓகே அக்கா. அப்ப அக்காவுக்கு அந்த உதவி இப்ப தேவைப்படுது. என்னன்னு சொன்னா அக்கா ஒரு குளத்துக்கு பக்கத்துல இருக்கிறவ இப்ப நிறைய பேர் வேலைகளுக்கு வருவாங்க. இப்ப நான் அங்கெல்லாம் போயிட்டு காட்டுவோம் என்ன அக்கா அங்கெல்லாம் காட்டுவோம். அக்கட வளவை சுத்தி காட்டினா தானே இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறார்களுக்கும் தெளிவா விளங்கும் என்றதால இப்ப ரூம் எல்லாம் காட்டிட்டோம். அவட வீட்டெல்லாம் காட்டிட்டோம். சரி ஓகே.
இப்ப வளைச்செல்லாம் மதில் கட்டிருக்கிறாங்க. அவங்க மதில் கட்டிருக்காங்க. அவங்க மத்த மத்த வீட்டாக்கள். வீட்டுக்காராங்க. ஓகே ஓகே. இங்கெல்லாம் தம்பி எனக்கு கொஞ்சம் டொய்லெட் ஒன்று வந்தா அது பார்த்தாலே தெரியுது. சொன்ன மாதிரி பக்கத்துல குளம், மழை பெஞ்சா அந்த குளம் கட்டாயமா நிரம்பி உங்களோட வளவுக்குள்ள எல்லாம் தண்ணி வரும். என்ன அப்படியான ஒரு இப்போ அவங்க எல்லாம் வளைச்சு மதில் கட்டித்தாங்க. எல்லா தரையும் கூடதுக்கெல்லாம் வர வங்காளம் எல்லாம் இங்க அந்த ரோட்டால தண்ணி மீதுக்குள்ளதான் எல்லாம் மீதுக்குள்ள. ஆமாக்கா நம்மகிட்ட வசதி எல்லாம் செய்யல. என்ன செய்யறது தம்பி? நம்மள தலையெடுத்து நம்மளோட உள்ள நல்லா இருந்தது. நான் நல்லா இருப்பேன். மறைப்பவும் இல்ல. என்ன இல்ல அது இந்த ஓலையில தான் புடுத்து குத்தி தெரிஞ்சு பாத்ரூம் போயிட்டு ஆக்கள் வந்தா ஓடி வந்து அங்கால நிக்கு. அக்கா பணம் மட்டும் எல்லாம் வெட்டி நான் தான் தம்பி கட்டுங்க. இல்ல அந்த பொடியனையும் கூப்பிட்டு என்ன செய்யறது? நான் பொம்பளை புள்ளைய வச்சிருக்கேன். நான் ரெண்டு கூட எல்லாம் பணம் மட்டும். பின்னர் டைம்ல நிறைய பேர் வருவாங்க மீன் பிடிக்கிறது வருவாங்க. அந்த குடிக்காங்க ஒரு ஆள் குடிப்பாங்க. அதான் தம்பி என்ன சொன்ன சின்ன பிள்ளைண்டா பரவாயில்ல. இப்ப ஹோமர் புள்ள தானே. அதுதான் தம்பி எனக்கு அட்வான்ஸ் இது. ஓமாக்கா விளங்குது. இப்ப அதுக்கு தான் நாங்க இப்ப காட்டுறோம் உங்களோட இடத்தை, உங்களோட வீடு அமைஞ்சிக்கிற ஒரு இடத்தை நாங்க காட்டுறோம். வளைச்சு மாதில் அவங்களோட மட்டும் இருக்கு தொங்கல்ல. ஓகேங்க. இப்போ அக்காவோட நாங்கள் பேசினோம். அக்காவோட நிலைமை எப்படி இருக்கு, அவட மகளுக்கு என்ன உதவி தேவைன்னு கேட்டு இப்போ உடனடியாக ஒரு 10,000 ரூபாய் காசு கொடுத்தோம். இப்போ அக்கா கேட்கறது ஒரு டொய்லெட்டுக்கான உதவி. ஒரு வயசுக்குள்ள டொய்லெட் இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்படுறாங்களாம். அப்போ அந்த உதவி தான் அக்கா கேட்டாவோ. அதுக்கு பிறகு கல்விக்கான உதவின்னு பிள்ளை வந்து நல்லா படிக்கிற இங்கிலீஷ் மீடியம் நல்லா படிக்கிற பிள்ளை தான். நாங்கள் பார்த்தோம் கோப்பியெல்லாம் பார்க்கும்போது வடிவான எழுத்து கூட நல்லா இங்கிலீஷ் எல்லாம் வடிவாக படித்தாங்க. நாங்கள் என்ன சொல்கிறேன், அக்காவுக்கு அந்த உதவி தேவைப்படுது. இந்த வீடியோ பார்ப்பதன் மூலமா அக்காவுக்கு உதவி கிடைச்சா எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம். எனக்கு உண்மையா அவங்க குடும்பமே நல்லா இருக்கு. எனக்கு இப்படி ஒரு உதவியை செஞ்சு நாங்கள் இப்போ இந்த வீடியோ தொடர்ச்சியாக பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஒரு கல்விக்கான உதவின்னு சொன்னால் நான் முன்னுரிமை கொடுத்து வரேன். இப்போ சொல்ல போனால் இப்போ நான் இருக்கிறதுக்கு பக்கத்திலேயே நிறைய பேர் என்னோட தொடர்பு கொண்டு உதவிக்காக கேட்டாங்கக்கா. நிறைய பேர் லிஸ்ட்டுகளை எழுதி வச்சிருக்கிறேன். இப்ப அந்த இதுல இப்ப கட்டாயமா இருக்கு, உடனடியா இருக்கு செய்யணும்ன்றது ஒன்று இருக்குத்தானே. அப்போ உங்க நிலவரத்தை பார்க்கும்போது நீங்க சில விஷயங்கள் சொல்லும் போதும் எவ்வளவு தூரம் இருந்தாலும் பரவாயில்ல, அக்காக்கு வீடியோ எடுத்து போடுவோம். அது விளங்கு தானே உங்களுக்கு எவ்வளவு தூரம் அதுக்கு நல்லா இருக்கு. அதுக்காகத்தான் மந்திரிக்கம் இந்த அந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறார்களுக்கு நான் சொல்றேன். எங்க அது தேவை. வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு புரியுமான்னு நினைக்கிறேன். இப்ப நான் ஒரு 60 கிலோமீட்டர் பயணம் செய்து இவங்களை பார்த்து இவங்களோட நிலவரத்தை நான் அறிஞ்சு வீடியோ மூலமா உங்களுக்கு நான் தெரியப்படுத்திருக்கிறேன். இனிமே உங்களோட கையெல்லாம் இருக்கு. இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்க உதவி செய்யலாம். இந்த அக்காவுக்கு கட்டாயம் உதவி தேவைப்படுது. ஓகேங்க, உதவி செய்வீங்கன்ற ஒரு நம்பிக்கையோட இந்த வீடியோ நான் இதோட முடிச்சு கொள்றேன். என்னோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்து கொண்டிருக்கீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்களில் ஒருவன் நான்.